விதமான ஆசைனா என்னன்னே தெரியாதவர்களாக மாறிடணும். இச்சா மாத்திரம் அவித்யான்னுவாங்களே, அப்படின்னு அர்த்தம். ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை. எந்த விதமான ஆசையும் இருக்கக்கூடாது. ஏன்னா எதையும் கேட்காமலே உங்களுடைய அனைத்து ஆசைகளையும் பாபா இப்போ நிறைவேற்றுறார். ஆனால் எப்போ நிறைவேற்றுவார்? அவர் சொல்கிறத கண்ணை மூடிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணாதான். நீங்கள் அவருடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றப்படும். கட்டளைகளை மீறுறீங்க, தவறான பாதையில் போகிறீங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பதிலாக நரகத்தில் மீண்டும் 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 விழற மாதிரி ஆகிடும். ஏன்னா நடந்தது மீண்டும் மீண்டும் நடக்கும் இல்லையா? அதுதான் நிரந்தர நரகத்தில் தள்ளுகிறேன்ட்டு குரானில் இருக்கும். முதலை யானையை சாப்பிட்டதாக பக்தி மார்க்கத்தில் கதை சொல்கிறாங்க இல்லை?